ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காக்கும் தெய்வம் காலையில் எபிசோடு 27 தான் பார்க்க போகிறோம். இதுவரை பார்க்காத எபிசோட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இனிமே தான் நடக்க போகுது. ரொம்ப விறுவிறுப்பாகவும் போக போகுது. அதுக்கு நம்ம தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம முருகனுக்கு கொடுத்த சாபத்தை தான் ஏற்றுக்கிட்டு பார்வதி தேவி பூமியில் அவதாரம் பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தையா வந்திருப்பாங்க. இப்போ அந்த குழந்தைய அந்த மீனவர்களில் ஒரு தலைவராக இருக்கிறவர் பார்க்குறாரு. என்னடா கடலில் ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு. அப்போ நம்ம பார்வதி தேவி தான் குழந்தையா இருக்காங்க. ஸோ அவங்கள தூக்கிட்டு இத்தனை வருஷம் எனக்கு குழந்தையே இல்லை, இந்த குழந்தைய எனக்கு கடவுளாக கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி அவர் இந்த குழந்தைய வளர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ கட் பண்ணால் அரக்கர்களை தான் காட்டுறாங்க. சும்பன் வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சிவநாமத்தை சொல்லிட்டு இருக்கான். அப்போ நிசும்பன் வந்து நம்ம எதிரியோட நாமத்தை எதுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றபோது, நீ சிவபெருமான எதிரின்னு சொல்லாத, அவர் நமக்கு நல்லது தான் செஞ்சிருக்காரு, எப்படி நீ சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம பார்வதி தேவியை அடையணும்னு என்னெல்லாம் பண்ணணும், நம்மளோட சக்தி புக்தி பக்தின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணோம். ஆனால் பார்வதி தேவியை நம்மளால் அழிக்கவும் முடியலை, அடையவும் முடியலை. ஆனால் சிவபெருமான் கொடுத்த ஒரு சாபத்தால் இப்போ பார்வதி தேவி தான் யாருங்கிறதையும் மறந்துட்டு, தான் ஒரு காளின்றதையும் மறந்துட்டு சாதாரண ஒரு மானிட பெண்ணாக பிறந்திருக்கா. அதனால இப்போ இது நன்மை தானே, நமக்கு சிவபெருமான் நன்மை தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு சும்பன் சொல்லவும், உடனே நிசும்பன் ஆமாண்ணா நீங்கள் சொல்கிறது சரிதான், இனிமேல் நம்ம உலகத்தையும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ இன்னும் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு உலகத்தை கைப்பற்றணுன்ற எண்ணம் கிடையாது, இந்த பார்வதி தேவியவே அழிச்சிடணும், பார்வதியே இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாமே கைவசமாயிரும் அப்படின்னு சும்பன் முடிவு பண்ணி, இப்போ அந்த பார்வதி எங்கே அவதாரம் பண்ணியிருப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம அதை எப்படியாவது தேடணும், வா பூலோகத்துக்கு போவோம்னு இப்போ சும்பனும் நிசும்பனும் பூலோகத்தில் ஒவ்வொரு இடமா சல்லடையாக விட்டு தேடிறாங்க எங்கே பார்வதி தேவி இருக்கா அப்படின்னு. இப்போ கைலாயத்தை தான் காட்டுறாங்க. பாவம் நம்ம முருகன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. இந்த மாதிரி அப்பாட்ட வந்து, அப்பா நான் வாங்கின சாபத்தை என் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ ரொம்ப வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னால் தான் தான் யாருன்றதையே இழந்துட்டு அம்மா இப்படி மானிட பிறவியை எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் இதை தடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் வந்து, நீனு சூரனை வதம் பண்ணும்போது அதுக்கான பெருமையையும் சந்தோஷத்தையும் பெற்றவங்க ஏற்றுக்கிடுறாங்க, அது மாதிரி நீ இந்திரதேவினை வதம் பண்ணும்போது அதுக்கான தண்டனையையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற போது முருகனுக்கு கோபம் வந்துடுது. நீங்கள் என்னதான் கடவுளாக இருந்தாலும் நீங்கள் அப்பான்றதை மறந்துட்டீங்க, உங்களுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது குடும்பமும் கிடையாது, அதனால தான் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் முருகன் சிவபெருமானை பார்த்து கடுமையாக பேசிடுறாங்க. நீங்கள் ஒரு ஒண்டிக்கட்டை அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. முருகன் வந்து ரொம்ப மனசு வேதனையில இருக்காரு அப்படின்றத சிவன் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பக்தர்களுக்கு ஒரு ஷோகேஸ் மாதிரி தரிசனம் கொடுக்கறதுக்கு மட்டும் தயாரா நில்லுங்க, ஆனா கைலாயத்தை விட்டு போகும்போது தடுக்கலை, நீங்க எதுவும் செய்யல அப்படின்னு பயங்கரமா முருகன் சிவபெருமானை கத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கட் பண்ணா பார்வதி தேவி வளர்ந்துட்டாங்க, நடக்கிற பருவம் வந்துருச்சு. அடுத்து கொஞ்சம் 6-7 வயசு ஆகுது. அப்போ பயங்கரமாக குறும்பு பண்ணுறாங்க. அவங்க அப்பாவோட மீன் பிடிக்க போனால் நானும் மீன் பிடிக்க வரேன்னு அடம் பிடிச்சி போகிறாங்க. இப்போ வந்து இளமை பருவம் வந்துருச்சு பார்வதி தேவிக்கு. இப்போ அந்த ஊரில் பயங்கரமாக ஒரு பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. அங்கே ரொம்ப பஞ்சம் பசி பட்டினின்னு இருக்காங்க. மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த பஞ்சத்தை போக்கணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த ஊரில் உள்ளவங்களாம் முடிவு பண்ணி சிவபெருமானுக்கு பால் நெய் லட்டு சிவபெருமான வழிபாடு நடத்துறாங்க, பூக்கள்லாம் வச்சு. அப்ப அந்த இடத்துல நம்ம பார்வதி தேவியோட அப்பாவும் இருக்காங்க. அவர் தான் வந்து இந்த ஊர் தலைவர் மாதிரி. எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும்போது பார்வதி தேவி அப்ப உள்ள வர்றாங்க. வரும்போது அங்க உள்ள குழந்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க வச்சிருக்கிறது எதையும் சாப்பிடக்கூடாது, இது சாமிக்காக வச்சிருக்கிறது, அதனால நீ அமைதியா இருன்னு சொல்லி அந்த பையனை அவங்க அம்மா கண்ட்ரோல் பண்றாங்க.
இதெல்லாம் பார்வதி தேவி கேட்டுட்டே இருந்துட்டு வேகமாக அந்த பையனை கூட்டிட்டு போய் சிவபெருமானுக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை எடுத்து இந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பாலையும் எடுத்து கொடுத்துட்றாங்க, பசியாத்துறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. அந்த வழிபாடு நடத்தக்கூடிய ஊர் மக்களுக்கு கோவம் வந்துடுது. நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, சின்ன பிள்ளைகளெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுன்னு நாங்கள் பொறுத்துக்கிட்டோம், இப்போ என்ன சாமிக்கு படையல் வச்சுருக்கதோ அதை போய் எடுத்து சின்ன பையனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க, சாமி கோவப்பட்டுறாதா அப்படின்னு பார்வதி தேவியை கடுமையாக வைக்கிறாங்க. உடனே பார்வதி தேவி அந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட இந்த பையனை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பையனுக்குள்ள பெருமாளும் சிவபெருமானும் தெரியலையா, உங்களுக்கு இவன் பசியில் இருக்கும்போது சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றவும், நீ அதிகமாக வாயடிக்காத, பெண்கள்ன்றவங்க மனசில் என்னன்னாலும் நினைக்கலாம், ஆனால் செயலில் காட்டக்கூடாது, ஒரு பெண்ணு அடக்கமாக இருக்கணும், நீ அடக்கமாவா இருக்க அப்படின்ற மாதிரி பேசி விட்டுறாரு ஒருத்தர். உடனே அவங்க அப்பாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே பார்வதி தேவி டக்குன்னு பெண்கள் எதற்கும் அடங்க தேவை கிடையாது, நாங்கள் மனசில் நினைக்கிறது ஒன்றும் தப்பான விஷயத்த நான் செய்யலை, அங்கே பாருங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ண பால்லாம் வடிஞ்சு கீழே தானே போகுது, அதில் கொஞ்சோண்டு எடுத்து இந்த பையனுக்கு கொடுத்ததில் உங்களுக்கு இப்போ என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு பார்வதி தேவி கேட்கவும் பயங்கரமாக சண்டை முத்தி போயிடுது. ஆப்போசிட்டில் இருக்க எல்லா மக்களும் பார்வதி தேவியை எதிர்க்கும் போது அவங்க அப்பா டக்குன்னு உள்ளே புகுந்து, நான் பார்த்துக்கிறேன் என் மகளை, என் மக பண்ணது தப்பு தான், நீ வாமா முதல்ல வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே போய் பயங்கரமாக அவங்க அப்பாவும் சத்தம் போடுறாங்க, நான் மட்டும் பேசலை அப்படின்னா அந்த ஊரில் உள்ளவங்களாம் உனக்கு பயங்கரமாக தண்டனை கொடுத்துருப்பாங்க, இங்கே எதுக்காக பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஊரே பஞ்சத்தில் இருக்கோம் தானே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையை பார்த்தேன்னா என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்றவோ, அப்பா இல்லைப்பா அந்த பையன் பட்னியாக இருக்கும்போது பசியில் இருக்கும்போது அதை கொடுக்காம என்னால் இப்படிப்பா இருக்க முடியும், எனக்கு ஒரு தாய் உணர்வு வந்துச்சுப்பா அவங்க அழுகும்போது, அப்படி நீ பார்வதின்னு உனக்கு பேர் வச்சா அந்த பார்வதி மாதிரியே நீ நடந்துக்கிறணும்னு நினைக்காத, நீ சாதாரண பெண்ணு தான், என்னமோ எல்லாருக்கும் தாய் மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாங்க. உடனே அப்பா நான் உண்மையிலே பார்வதியா இருந்தா இப்படியா இருக்க போறேன், இந்நேரம் சிவபெருமான தான் திருமணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஓ நம்ம மகளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சாக்கும், அப்பனா மாப்பிள்ளை பாத்திர விடியதான். அப்பா போங்கப்பா, நான் ஒன்றும் அப்படிலாம் ஆசைப்படலை. ஏய் சொல்லுமா எந்த மாதிரி உனக்கு பார்க்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்து சிவபெருமானை தான் வணங்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது மாதிரி வேணா மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி. இப்போ இங்கே நடக்கிற விஷயங்கள் பூரா சிவபெருமானு பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ சிவபெருமான் பக்கத்தில் முருகன் உட்கார்றாரு. உடனே சிவபெருமானு, நீ என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஒழிச்சு என்கிட்ட நீ இன்னி வர பேசவே கிடையாது, அதனால நீ மனசை விட்டு பேசுப்பா, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் கேட்குறாங்க. அதுக்கு முருகன் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் மட்டும் வேதனையை அனுபவிக்கல, அம்மா இல்லாமல் நீங்களும் தான் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப கடுமையாக பேசிட்டேன், நீங்கள் யாரும் இல்லாத அனாற மாதிரி பேசிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட மனசை விட்டு முருகன் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அதுக்கு சிவபெருமானு, குழந்தைங்க பேசுறதெல்லாம் யாரையும் காயப்படுத்தாதுடா, இன்னும் சொல்ல போனா உன்னைய கண்டிச்சு வளர்க்கக்கூடிய பொறுப்பு அப்பாவான எனக்கு தான் இருக்கு, ஆனா அந்த கடமையை அவ ஏத்துக்கிட்டா, எனக்கு பதில் என்னோட வேலையையும் அவ தான் பார்த்துட்டு இருக்கா, அதனால நீ என்ன பேசினது எனக்கு பெருசாவே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முருகன் பார்வதி தேவி வீட்டை விட்டு போனதுல இருந்து எதுவுமே சாப்பிட்றதில்ல, நந்தி சாப்பாடு கொடுத்தாலும் எனக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சிவபெருமான் நீ என்கிட்ட ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்கா, அம்மாவோட கதையை நான் தெரிஞ்சுக்கிறணும், அம்மா என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு அப்படின்னு கேட்ட இல்லையா, அப்போ கூட நான் நவதுர்க்கையை பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்து போச்சு, அதனால் இப்போ நான் அதை உனக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் உடனே முருகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதை நம்ம பூலோகத்தில் போவோம், பூலோகத்துக்கு போய் நான் உன் அம்மாவை கூட்டிகிட்டு வர போகிறேன், அதுக்கு முன்னாடி உன் அம்மாவுக்கு அவள் யாருன்றதை புரிய வைக்கணும், எல்லாத்தையும் மறந்துருக்கிறனால நான் போய் அவளுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வர முடியும், அப்போ அவளுக்கு மறந்த கதைகளை பூரா நான் சொல்லுவேன், அதை நீயும் உட்காந்து கேளு, அம்மாவோட எல்லா அவதாரங்களையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லவும் முருகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது.
நம்ம அம்மா கைலாயத்துக்கு வரப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த பக்கத்து இன்னமும் இந்த அரக்கர்கள் வந்து பார்வதி தேவியை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம பார்வதியை கண்டுபிடிச்சு கொன்றணும், தான் காளின்ற ஞாபகம் வர்றதுக்குள்ள நம்ம கொன்றணும் அப்படின்னு மோசமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்வதி தேவி இப்போ அந்த சிவபெருமானுக்கு பூஜை நடந்த இடத்துக்கு வர்றாங்க. இடத்துக்கு வந்து சிவபெருமானை நினச்சி வேண்டுறாங்க. இந்த மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க சிவபெருமானே, நான் எதுவும் தவறாக செய்யலை. அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பசியில் இருந்துச்சுன்னு தான் நான் நெய்வேத்தியத்தை எடுத்து கொடுத்தேன். நான் உங்களுக்கு நடக்கிற பூஜையை கெடுக்கணும்னோ இல்லை உங்கள் பக்தர்களை அவமானப்படுத்தணும்னோ நான் நினைக்கல. நான் என் மனசுக்கு பட்டதை செஞ்சேன். அதனால் நீங்கள் என்னைய என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த ஊர் மக்களை பஞ்சம் பசி பட்டினின்னு தவிக்க விட்டுறாதீங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது மனமுருங்கி பார்வதி தேவி வேண்டுறாங்க. ஆனால் சிவபெருமான்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா ஏதாவது குறிப்பு மூலமாக எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு பார்வதி தேவி சொல்லவும், அப்போ தான் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா மணியும் தானாகவே காற்றுக்கு ஆட ஆரம்பிக்குது. பெல் சவுண்டு கேட்குது. பூக்கள்லாம் உதிர்ந்து பார்வதி தேவி மேலே விழுகுது. அதை வச்சு சிவபெருமான் வந்து நம்ம மன்னிப்பை ஏற்றுக்கிட்டாரு, நம்ம சொன்னதையும் கேட்டுட்டாரு அப்படின்னு பார்வதி தேவி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போ அந்த பக்கத்து யாரோ வர்ற மாதிரி இருக்கு. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம சிவபெருமான் தான் வர்றாரு, பூலோகத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் பார்வதி தேவிக்கு சிவன் தான் வராருன்றது தெரியல. பார்க்குற நமக்கு தெரியுது, ஏன்னா வேற வேடம் தரித்து வந்திருக்காரு. இப்போ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. அதுக்கு நீங்கள் தமிழச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.